Taste the Daily. உயர்கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்குகிறது என்பதை குறிப்பிட்டு முதலமைச்சர் பேசியிருந்தார் திரு சிவப்பிரியன். ரெண்டு பேரோட உரையுமே உன்னிப்பா நீங்க கவனிச்சிருக்கீங்க. திரு ஜென்ராம் அவரோட பார்வையை முன் வச்சிருந்தார். ரெண்டு பேருமே ஒத்த கருத்தை சொல்லியிருந்தாலும் கூட அதுல ஒரு சின்ன அரசியலும் இருக்கத்தான் செய்யுது. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ரெண்டு பேரோட உரையும் சுருக்கமா? இல்லை, பிரதமரோட உரையும் சரி, முதலமைச்சரோட உரையும் சரி, ரத்தின சுருக்கமாக மாணவர்களுக்கு தேவையானதை சொன்னாங்க. ஜென்ராம் சார் சொன்ன மாதிரி அவங்களுடைய அரசியலை அது ரொம்ப சிவிலைஸ்டாக சொன்னாங்க. அழகாக எடுத்து அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்படி போன்ற ஒரு பொது மேடைகளில் ஒரு பிரதமரும் ஒரு மாற்றுக் கட்சியை சேர்ந்த முதலமைச்சரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பிரதமரும் இந்த மாநிலத்தையும் புகழ்ந்தார். அவருடைய 10 வருட ஆட்சியில் என்னென்ன நடந்ததுங்கிறதையும் வெளிப்படையாக அதை கல்விங்கிற இதில் அது ஒரு அரசியல் தான், அதை சொன்னார். முதலமைச்சரும் சரி, அவங்களுடைய கொள்கையான சமூக நீதி, சமத்துவம் இதெல்லாம் புகுத்தணும், அறிவியலை புகுத்தணும்னு ஒரு வார்த்தை. பாரதிதாசனுடைய பிரதமர் எடுத்த கோட் ஒரு ஜென்ரலான கோட்டு, ஆனால் முதலமைச்சர் எடுத்த கோட் அதில் ஒரு அரசியலும் இருக்கிறது. எங்களுடைய மொழியை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஆனால் இந்த ரெண்டு பேருடைய பேச்சு மாணவர்களுக்கு பயன்படுகின்ற பேச்சுங்கிற விதத்துலேயும் சரி, ஒரு அரசியல், அவர்களுடைய அரசியலை எவ்வளோ அழகாக சிவிலைஸ்டாக சொல்ல முடியுங்கிறத ரெண்டு பேருமே அது ஒரு எக்ஸாம்பிளாக இன்றைக்கி பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். 1,40,000 பேருக்கு ஓராண்டில் வேலை வாய்ப்பு உருவாகும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். தொடர்ந்து நாம் விவாதிக்கலாம். திரு பாக்கி, என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அது இந்த தேசத்திற்கும் பயன்படும் வகையில் உங்கள் படிப்பு அமையணும் அப்படின்றத ரெண்டு பேருமே குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. வேற என்ன அம்சங்கள் பார்க்குறீங்க? நான் ஒன்று கவனித்தேன். இந்த ஃபோட்டோ ஷூட் போது பாரத பிரதமர் மாணவர்களை சந்திக்கும் போது இத்தனை பேர் டெல்லியிலேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டார். கவனிச்சிருக்காங்க. ஸோ அவருக்கு எல்லா மாணவர்கள் எல்லா இடங்களிலும் படிக்கணுங்கிற அந்த நோக்கத்தோடு வந்திருக்கார். நண்பர் சிவப்பிரியன் சொன்ன மாதிரி தமிழக முதலமைச்சர்களும் சரியாக பேசியிருக்காரு, அழகாக பேசியிருக்காரு. ரொம்ப அதில் எந்த விதமான சர்ச்சையும் இல்லாமல் பேசியிருக்காரு. பாரத பிரதமரும் தேவையான அளவு பேசியிருக்காங்க. இருவருமே பாவேந்தர் பாரதிதாசனுடைய வரிகளை மேற்கோள் காட்டிருக்காங்க. ஒரு விஷயம், கடந்த ஒரு முறையில் ஒலிம்பியாட் கூட்டம் என்று மாநாடு நினைக்கிறேன், அப்போது பாரத பிரதமர் இருக்கும்போதே தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதியை அதாவது ஜிஎஸ்டி பங்கீட்டு தரணும், நீட்டு பற்றிலாம் பேசல, சர்ச்சைக்குள்ள அவர் கோரிக்கையாக முன் வச்சார். அரசியல் ரீதியாக விவாதிக்கப்பட்டது. இந்த இடத்துல கூட விட்டு அப்படின்னு பேசினாங்க, அதாவது உரிமை விடாமல் பண்ணாங்கன்ட்டு அரசியலாக பின்னாடி விவாதிக்கப்பட்டது. அது கூட தவறு கிடையாது, கோரிக்கை வைப்பது. இப்போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சுவாரஸ்யமாக சுமூகமான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மாநில நலன் அக்கறை இருக்குது, மாநில முதலமைச்சர் தேசிய அளவிலான பார்வையை சரியாக வைக்கிறார் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். திரு ஜென்ராம், 2024 பாஜகவோட பார்வை தமிழகத்தின் மேலே எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் அவர்களுக்கு ஆதரவு கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இல்ல, குறிப்பா பாஜக கேட்கறதுக்கு காரணம் ஏன்னா 2014 ஒரே ஒரு இடம் மட்டும் கிடைச்சது, அதுக்கப்புறம் 2019 எதுவுமே இல்லை. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இப்ப 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள், தலைமை மாறி இருக்கு அப்போதைக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது. இதெல்லாம் குறிப்பிட்டு நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து உறுப்பினர்கள் கிடைத்தால் அவர்களுக்கு நல்லது என்ற அளவுல தான் பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாட்டில் கவனத்தை செலுத்துவார்கள். எல்லாமே அதெல்லாம் நடக்கும், உண்மைதான். ஆனா அவர்களுக்கு எவ்வளவு இடங்கள் வரும்னு நம்ம இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஊகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியும் இல்லாத ஒரு சூழல்ல அவர்கள் நாடாளுமன்ற தமிழ்நாட்டில் தேர்தலை எவ்வாறு சந்திக்க போகிறார்கள் அப்படிங்கிறது அவங்க முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால் தான். அந்த சவாலை அவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அடுத்து வரும் மாதங்கள்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மற்றபடி 2024 தேர்தலில் எல்லா மாநிலங்கள்ல ஒரே ஒரு தொகுதி இருக்கக்கூடிய மாநிலமாக இருந்தாலும், 2 தொகுதி இருக்கக்கூடிய மாநிலமாக இருந்தாலும், எந்த மாநிலத்தையும் எந்த கட்சியும் புறக்கணித்து விட முடியாது அப்படிங்கிற நிலையில தான் 2024 தேர்தல் இருக்கு. ஒவ்வொரு தரப்புக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான எதிர்பார்ப்புகளை உருவாக்கி இருக்கக்கூடிய தேர்தலாக இருக்கு. அதனால தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி, பிரதமர் நரேந்திர மோடி
இதுவரை செய்திருக்கக்கூடிய அவர்களுடைய திட்டப்பணிகள், அவர்களுடைய திட்டங்களின் அடிப்படையில் இந்தியாவில் என்னென்ன மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறார்களோ, என்னென்ன செயல்பாடுகளை உறுதி செய்திருக்கிறார்களோ, அது இந்த முறை அது மீண்டும் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் அவையெல்லாம் பாதியில போயிடும். அதுல பல விஷயங்கள் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால எப்படியும் இந்த முறை ஆட்சிக்கு அதை இன்னும் உறுதிப்படுத்த, இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை உறுதிப்படுத்தணும், இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறதையும் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற நிலையில அவர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். எந்த சூழல்லையும் தோற்றுவிட முடியாத ஒரு தேர்தல். அந்த மனநிலையில தான் பாரதிய ஜனதா கட்சி அணுகும். ஹேட்ரிக் அடிக்கிறதன் மூலமாக நேருவுக்கு நிகராக 3 தேர்தல்கள் வெற்றி பெற்ற ஒரு பிம்பமும் நமக்கு கிடைக்கும். அதனால அந்த முயற்சியில பாரதிய ஜனதா கட்சி தீவிரமாக இருப்பார்கள். இன்னும் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பளித்து விட்டால் அது மிகப்பெரிய விளைவுகளை இந்திய ஜனநாயக அமைப்புகளுக்குள்ளும் இந்திய அரசமைப்பு சட்டத்திலேயும் உருவாக்கக்கூடும்ங்கிற கவலையோடவும் அக்கறையோடவும் எதிர்கட்சிகளும் எப்படியும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில எந்த ஒரு தொகுதியையும் விட்டு கொடுக்காம எந்த ஒரு தொகுதியையும் அலட்சியப்படுத்தாம அவர்களும் தீவிரமான நடவடிக்கைகள்ல தான் அவர்களும் இருப்பார்கள். அதனால அரசியல் கட்சிகள் எல்லா கட்சிகளுமே 2024 தேர்தலை லைஃப் ஆர் டெத்துங்கிற மாதிரியான ஒரு தேர்தலாகத்தான் கருதுவார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். 2 பக்கமே மிகப்பெரிய சவால் இருக்கு. ஒவ்வொரு முறையுமே நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுதெல்லாம் இந்த போட்டி இருக்கும் கடுமையா. ஆனாலும் கூட இந்த முறை இன்னும் கூட கூடுதல் சவால் இருக்கு 2 பக்கமே அப்படின்றது நீங்க பேசும்போது குறிப்பிட்டு புரிஞ்ச முடியும். நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சி தொடர்பாகவே கூடுதலாக ஒரு சில விஷயங்கள் பேசலாம். இப்போ பட்டமளிப்பு விழா தாமதமாகிறதுக்குலாம் என்ன காரணம் இருக்கு? இது சம்பந்தமா புதிய தலைமுறை செய்தி வெளியிட்ட பிறகுதான் அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் நடந்தது நம்ம குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். ஏன் அந்த தாமதம்? படித்து முடித்த பிறகும் பட்டத்திற்காக ஏன் நான் காத்திருக்க வேண்டும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, நிச்சயமாக அது ரொம்ப நியாயமான கேள்வி. இப்போ கோவிட் இது போன்ற விஷயங்கள் வரும்பொழுது அப்போல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்டங்களை கொடுப்பதற்கான ஒரு முயற்சிகளை பல்கலைக்கழகங்கள் எடுத்திருக்கணும். ஏன்னா நீங்கள் பாஸ் பண்ணிடுறீங்க, பாஸ் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ் நிறைய பேருக்கு தேவைப்படுது. இப்போ நீங்கள் முதல் முறையாக ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா நிச்சயமாக எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸை கேட்பாங்க. அது இல்லாத போது ஒரு சில கம்பெனிஸ் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஒரு சில கம்பெனிஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதில் நடைமுறை சிக்கல்கள் மாணவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகத்துலேயும் நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. நீங்கள் ஒரு கான்வெகேஷனை அந்தந்த வருடம் கான்வெகேஷன் நடத்துகிறது தான் ஒரு கரெக்டான ஒரு விஷயம். அப்படி தான் அது ப்ராக்டிக்கலாகவும் நல்லாயிருக்கும். பட் நிறைய யூனிவர்சிட்டிஸில் இந்த கோவிடுக்கு அப்புறம் இந்த பல்கலைக்கழகங்களால் அந்த கான்வெகேஷன் நடத்தப்படாதது, அதில் ஒரு சில விஷயங்களில் இப்போது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ஆளுநர்களோடு மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அந்த கசப்புணர்வுகள் இதெல்லாம் கூட அங்கங்கே ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன விஷயங்களை ஏற்படுத்தும். மாநில அரசு தாமதம், மாநில அரசு இவரை தான் வரணும்பாங்க, ஆளுநர் இல்லை நம்ம பிரைம் மினிஸ்டரை கூப்பிடலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்பாரு. அதில் தவறில்லை. ஸோ அது போன்ற விஷயங்கள், அந்த ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குல்ல, இது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டிக்கு இந்த சீஃப் கெஸ்ட் வரணும், ஸோ அவர் வரும்பொழுது வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களெல்லாம் ஆளுநர் தரப்பும் சரி மற்ற தரப்பும் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால கூட இந்த கான்வெகேஷன் டிலே ஆகிருக்கலாம். ஆனால் இங்கே நம்ம குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு நிகழ்ச்சி எவ்வளோ தூரம் சிறப்பாக நடக்குது, யாரை வச்சு யாருடைய தலைமையில் நடக்குது அப்படின்றத தாண்டி படித்து முடித்த உடனேயே அவர்களுக்கான பட்டம் வழங்குவதுதான் எதிர்காலத்துக்கு அந்த மாணவர்களுக்கு சிறந்தது. அதையும் நம்ம கவனிக்க வேண்டிய அவசியமும் இருக்கு அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும். இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். Taste the Daily.